ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். ரொம்ப ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய கறி குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, புரோட்டான்னு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏற்கனவே கறி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நீங்கள் சிக்கன், மட்டன், பீஃப் எதில் வேணாலும் செய்யலாம். எல்லாத்துக்கும் இதே டைப் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் தான் இது. இப்போ குக்கரில் ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இன்னொரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதோ வெங்காயமோ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும். இது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கறி வெந்து விசில் வந்துருச்சு. விசில் வந்து நம்மளோட அதை ஆவி ஃபுல்லாக போகிறதுக்காக வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இந்த வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். கறி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் கருவேப்பிலை கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இது நல்லா கெட்டியாக ஆயிரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே போதுன்னா நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு வந்து நம்ம 1-2 பொடிச்ச மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளுடைய கறி குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு குக்கரில் வச்சு ஒரு வெங்காயம் மட்டும் தாளித்து போட்டு செய்கிற சிம்பிளான குழம்பு. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, புரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.